ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MKU ஃபேமிலி. எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோரும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி வந்து எனக்கு வீக் ஆஃப், ஓகேங்களா. வீக் ஆஃப்னாலே வீட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க்கே கரெக்டாக போயிடும். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. காலையிலேருந்து ஒர்க் இருந்துச்சு, சரி அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. பட் இது வந்து உத்ராக்கான வீடியோ, ஓகேங்களா. அதனால் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். உத்ரா வந்து காலையில் தலை வர்றப்பவே சொல்லிட்டு இருந்தா, என் விளையாட் சாமான்லாம் நான் பார்த்துட்டு, என்னடி விளையாட் சாமான்லாம் இவ்வளோ குப்பை போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என் விளையாட் சாமான் உனக்கு குப்பையா அப்படின்னு கேட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டா. இப்போது அவளோட அந்த விளையாட் சாமான்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு அவள் ஸ்கூலை விட்டு வந்ததும் அவளோட ரியாக்ஷனை நம்ம பார்க்க போகிறோம். அவகிட்ட வந்து கீழே இருக்கிறது கொஞ்சம் விளையாட் சாமான் தான், இப்போ ரீசெண்டாக வாங்கினதுலாம். சரி, க்ளீன் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் பாப்பாவோட விளையாட் சாமான்ல க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் வீடியோ போட்டுருவோம், பாப்பாவோட ரியாக்ஷனையும் சேர்த்து போடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னா, இந்த ரோவில் தான் வந்து உத்ராவோட விளையாட் சாமான்லாம் வைப்போம், ஓகேங்களா. ஏன்னா வந்து அவள் எடுத்து விளையாட ஈஸியாக இருக்கும், அப்புறம் இங்கேயே வச்சிருவான்னு. ஆனால் நம்ம என்னமோ அடுக்கி வைப்போம், அந்த மேடம் என்னமோ எல்லாத்தையும் அப்படியே கும்பலாக சேர்த்து போட்டுருவாங்க. அந்த போட்ட சாமான் தான் இந்த விளையாட்டு சாமான்லாம். இப்போ வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சுல்ல, அந்தளவுக்கு ஈவினிங்கில் விளையாட டைம் கிடைக்காது. ஸ்கூல் இப்போ முடிச்சுட்டு வந்ததுமே அவள் வந்து டியூஷன் போயிடுவாள். டியூஷன் போயிட்டு வந்ததுமே கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பாள், அப்புறம் வேணும்னா விளையாடுவாள், அப்புறமா சாப்பிடுவான். சாப்பிட்டு தூங்குற வேலை தான் நடக்கும். அதனால் இந்த விளையாட்டு சாமான்லாம் தான் இப்போது நான் அடுக்கி வைக்க போகிறேன். அவளோட ரியாக்ஷனையும் நம்ம கடைசியாக வீடியோ கடைசியில் நம்ம பார்க்க போகிறோம். அவள் ஸ்கூலை விட்டு வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் தாங்க அவளோட விளையாட்டு சாமான். இது வந்து அவளோட பர்த்டேக்கு அவங்க அத்தை வாங்கி கொடுத்தாங்க. அவங்க அத்தை நிறையா திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க அவள் பர்த்டேக்கு. இப்போ லாஸ்ட்டாக போன பர்த்டேக்கு எல்லாமே குழந்தைங்க பத்திரமா வச்சுக்கும் சொல்ல முடியாது, சில குழந்தைங்க நல்லா பத்திரமா வச்சுப்பாங்க. உத்ரா வந்து எல்லா பொருளையுமே ஒரு வழி பண்ணிடுவா, நாஸ்தி பண்ணிடுவா. இதெல்லாம் வந்து எங்கே போனாலும் அடம் பிடிச்சி வாங்குற விளையாட்டு சாமாதாங்க. பாருங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு. இது வந்து பாருங்கள் ஜைலஃபோன். இதோட இது என்னென்னா வந்து எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே அவங்க பாப்பா வச்சுருந்தனால அதை பார்த்துட்டு எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. பாப்பா கிட்டேருந்து வாங்கி தர முடியாதுல்ல, அதனால் அவங்க வந்து கொடுக்க முடியாதனால சூழ்நிலைமே ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் சித்தி பொண்ணு தான் அவங்க. சித்தி பொண்ணு என்ன பண்ணிட்டா, கொஞ்ச நாளில் இதே மாதிரி அவகிட்ட இருக்குதுன்றதுக்காக இவளுக்காக உத்ராக்காக இதை தேடி கடையில் கண்டுபிடிச்சி உத்ராக்காக வீட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போன விளையாட்டு சாமான். இது எல்லாமே ஒரு நாள் கூட தாண்டாதுங்க, ஒரு நாளுக்கு தான் விளையாடுவா. அப்புறம் இந்த விளையாட்டு சாமானில் முக்கியமாக ஒன்று இருக்குது. இந்த விளையாட்டு சாமானில் என்னென்னா வந்து இது வந்து நான் என்னோட கூட வேலை செய்கிற அக்காவோட பையனுக்காக கிஃப்ட் பண்ணோம். இந்த மாதிரி அவன் பர்த்டேக்கு அவன் வந்து ரிமோட் கார் கேட்டான்னு சொல்லிட்டு நான் கிஃப்ட் பண்ணேன் இந்த மாதிரி. ஆனால் அது வந்து ரெட் கலர், ஓகேங்களா. அந்த பர்த்டேக்கு போன வீடியோவும் நான் போட்டிருப்பேன். இந்த மாதிரி தான் அது ரெட் கலர். ஆனால் அன்றைக்கி நைட்டே அவள் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கும் இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட அடம்பிடிச்சு வாங்கினா இந்த ரிமோட் காரு. இந்த ரிமோட் இங்கே இருக்குது, கார் இங்கே இருக்குது, ரிமோட் எங்கே இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியலங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சிருவா. அப்புறம் இந்த பொம்மைங்க, இந்த பொம்மை வந்து அவளோட அத்தைனா என் வீட்டுக்காரோட அக்கா. அவங்க வந்து இதை ரொம்ப வருஷமாகவே சேஃபாக வச்சு நல்லா டேபிளெல்லாம் வச்சுருந்தாங்க, அழகாக இருக்கும் பார்க்க. இது லாஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு போனப்போ இது வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டா. ஒரு 4 பொம்மை இருக்கும், அதில் 2 பொம்மை தான் இப்போ என் கண்ணுக்கு பட்டிருக்கு, மீதி பொம்மை எங்கே வச்சுருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. இப்போது இதெல்லாமே அடுக்கிட்டு நம்ம எதெல்லாம் வேணும் வேணான்னு எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படிலாம் குப்பை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி எல்லாரோட குட்டீஸ் வீட்லேயும் இப்படி தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னோடய குட்டீஸ் வீட்டில் என் குட்டி இப்படி தான் பண்ணுவா, ரொம்ப சேட்டை பண்ணுவா. இங்கே பாருங்கள், இது தாங்க முக்கியமான ஒன்று. நம்ம வந்து மேக்கப் பாக்ஸ்லாம் எப்படிங்க மேக்கப் போடுறதுக்காக வாங்குவோம், சரிங்களா. மேக்கப்னால் நம்ம பாப்பாவுக்கு போடுறதுக்கோ இல்லை நம்மளுக்கு போடுறதுக்கோ சொல்லிட்டு மேக்கப் பாக்ஸ் வாங்குவோம். அப்படி வந்து அப்படி கிடையாது. உத்ரா வந்து அவங்க அப்பா கிட்ட இந்த மேக்கப் பாக்ஸை விளாடுறதுக்காக வாங்கினாங்க. இதோடு இது 2வது மேக்கப் செட்டுங்க, ஓகேங்களா. 2வது மேக்கப் செட்டு. அப்போ எவ்வளோ நாஸ்தி பண்ணியிருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு அடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்து நிறைய எழுதுவா, வரைவா, கிறுக்குவா. அதனால் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் வந்து எழுதி நிறைய கிறுக்கிருப்பா. நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோஸ்லலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாமே பாப்பாவோடது தான். இந்த பாருங்க, இங்கே பாருங்க, என்னென்னமோ வரைஞ்சி வச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பண்ணுவா, கிறுக்கி தழுவா. அதை பாருங்க, இதெல்லாம் எப்படி பண்ணி வச்சிருக்கா பாருங்க. இது எல்லாமே பாப்பாவோடது தான்.
எனக்கு என்ன தோணுன்னா அவள் இந்த மாதிரிலாம் எழுதுகிறப்போ வரைகிறப்போ வந்து சரி கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங்கும் நல்லா வரும், இருக்கிறப்ப தான் அந்த ஹேண்ட் ரைட்டிங் வரும் சொல்லுவாங்க சில பேர். அவள் கண்டினியூஸாக எழுதுவா வரைவா, அதனால் அவளை அந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். இது எல்லாமே அவள் நோட்டு, அதனால் அவளுக்காக இந்த நோட்டை நம்ம வச்சிடலாம். இதெல்லாம் தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் அப்பாவும் பொண்ணும் குதிப்பாங்க. அப்புறமா வந்து இதுவும் ஒரு டைரி தான், அதான் சும்மா இருக்க டைரியெல்லாம் பாப்பாக்காக கொடுத்துட்றது. அடுத்து ஃபோனுங்க. இந்த ஃபோன் கூட யார் வீட்லையும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி வேணும்னு சொல்லிட்டு தாங்க வாங்கினா. இதோட மேலே இருக்கிற இது காணுங்க. இது வந்து விளையாட்டு சாமான் வாங்க. ஓகே, அடுத்து சிஸ்டம்காக மவுஸ் வைப்போம்ல, அந்த இது ஓகேங்களா. இதை வந்து இவ விளையாட்டு சாமாவாக வச்சுக்கிட்டா பாருங்க. அந்த அம்மா விளையாட்டு சாமாவாக போயிடுச்சு சொல்லிட்டு மூணாவதாக ஒன்று இருக்கே அதை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சுக்கிட்டா. இது மட்டும்தான் இப்போ இருக்குது, இதெல்லாம் காலி. அதனால காலியானதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுடுறோம். ஆனால் உத்ராவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கிடைச்சது ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க, நல்லா இருக்குல்ல. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் இதிலெல்லாம் கொட்டி விளையாடுவா தெரியுமாங்களா. பெயிண்ட்டு ட்ராயிங்கு தான் கிறுக்கி வச்சுருக்காளா இல்லை இதுதான் ஒரிஜினல் ட்ராயிங்கான்னு எனக்கே தெரியலங்க. இதெல்லாம் வீட்டில் இல்லைன்னா என்ன அவ்வளோதான் அவள் எங்கம்மா போட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி பண்ணிடுவான். கிடச்சிச்சுங்க ரிமோட் காரு. அந்த ரிமோட் காரோட ரிமோட் இது தாங்க, எப்படியோ கிடச்சிருச்சு. ஒன்றாவே வைப்போம் இருந்துச்சுன்னா. இது வந்து நாங்கள் ட்ரெயினில் வாங்கினோம், 60 rupees கொடுத்து ட்ரெயினில் வாங்கினோம். ஆனால் ட்ரெயினில் வந்து அவங்க அப்பா தான் இதை உடைச்சிட்டாரு, அவள் உடைக்கல, அவங்க அப்பா உடைச்சாரு. ஆனால் இதையுமே வந்து ரெடி பண்ணிட்டு வச்சது ட்ரெயினில் வாங்கினாரு. ஃபோனோட இது கிடச்சிருச்சுங்க. ஆனால் இதோட ஒயர் கிடைக்கல, கேபிள். அடுத்து அது எங்கே இருக்குன்னு பார்ப்போம், கிடைக்குதான்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க, இப்படி தாங்க ஃபோன் எடுத்து வச்சு பேசுவோம். இப்போ பாருங்கள் என் பொண்ணோட ட்ராயிங் கலர்ஸ்லாம் அவள் தான் பண்ணான், எல்லா கலருமே. எப்படி இருக்குங்க, நல்லாக்கா? நான் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி சைலஃபோனில் இருக்கிறது. திரும்பவும் எப்போ இதுவாகும்னு தெரியாது. திரும்பவும் எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணி எடுத்துருவாங்க மேடமு. அந்த அம்மா விளையாட்டு சாமான் மொத்தத்தையும் அடுக்கி வச்சாச்சு. இங்கே வருங்க, இவ்வளோ குப்பை இருக்குதுங்க. இதெல்லாம் குப்பைன்னு சொல்லாமல் வேறு என்னங்க சொல்கிறது நான்? குப்பைன்னு சொல்லிட்டியேம்மான்னு சொல்லிட்டு போயிட்டா. வந்தால் தான் தெரியும் அவளோட இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு பாருங்கள், ஒரு நாள் லீவ் தான் இருக்கும், மற்ற வேலையும் பார்ப்போம். சரி, இது வந்து ரொம்ப நாளாக இப்படியே இருக்குதா, க்ளீன் பண்ணிட்டா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அவள் என்ன சொல்லுவான்றது தான் இப்போ. இது நல்லா இருக்குன்னு சொல்லுவாளா இல்லை எந்தெல்லாம் எங்கம்மா போட்ட குப்பையில் போட்டியான்னு கேட்பாளான்னு தெரியல. ஓகேங்களா, வீடியோ எண்டு வரை பாருங்கள், அவள் என்ன கேட்குறான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அம்மா ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். காலையில் என்ன சொன்ன நீ? என்ன உன்னுடைய குப்பையெல்லாம் சொன்னனே, அதுக்கு என்ன சொன்ன? போட்டுருவேன்னு சொன்னனே, என்ன சொன்ன? இப்போ என்ன பண்ணி வச்சிருக்க போய் பாரு. என்ன பண்ணண்டி நான்? குப்பையெல்லாம் போடலடி. மேட்டா அங்கே தான் இருக்கும், போய் பாரு. பேட் எடுத்து பாரு. அம்மா என்ன பண்ணி வச்சிருக்க அம்மா? அப்படி இருந்தா நல்லா இருந்துச்சா, இப்படி இருந்தா நல்லா இருக்கா? இப்படி இருந்தா நல்லாக்கா? சரி, ஒழுங்கா வச்சுக்கணும் சரியா? ஓகே.